லாஸ்ட் ஸ்டோன் கவர் படிச்சிடலாம். Okay, fine. I'll read it. The last stone carver. நீங்க அப்படியே போர்டு பார்த்துக்கோங்க. This is written by Sigrun Srivatsav. Okay. சரியா? The last stone carver. Fine. Let's read. The young man flung the hammer and the chisel to the ground and cried. You can look at the board. It's the same. The young man flung the hammer and chisel to the ground and cried, I'm leaving, father. I'm leaving you and this work. Look what it has brought us. He spread out his arms and glanced indifferently at the small, congested workroom. The whitewashed walls were stained by mini monsoons. The window, bare of curtains, opened into a tiny backyard. All these years of work, this is all we have. Nothing. Nothing. This kind of work just doesn't pay. So, இது இப்போ இந்த சினாரியோல என்ன நடக்குது? ஹேமரை நான் சுத்தியலும் ஒளியும் திடீர்னு தூக்கி போட்டு ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு சொல்றான், போதும், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம், இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். என்ன இதனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு நீயே பாரு அப்படின்னு சுத்தி காட்டுறத காட்டுறான். இது ஒரே ஒரு சின்ன ரூமு, அடைச்சு வச்ச மாதிரி ரூமு, ஒரு விண்டோக்கு ஒரு ஸ்கிரீன் கர்டன் கூட போட முடியாத அளவுக்கு ரூம் இருக்கு. ஒயிட் வாஷ் பண்ணி ஃபுல்லா அழுக்கு படைஞ்சு நிறைய மழை பெஞ்சு ஊறி ஒரு மாதிரி ஒரு பழைய ரூமா இருக்கு. அவன் சொல்றான், இத்தனை வருஷம் நம்ம வேலை பார்த்து நம்மளுக்கு இவ்வளவுதான் சேர்த்து வச்சிருக்கோம், இதுக்கு மேல இதனால பண்ண முடியாது, நம்மளுக்கு இது போதும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவன் பாட்டு தூக்கி போட்டு எதிர்த்து சொல்றான். ஓகே, சோ இந்த வேலை நம்மளுக்கு போதுமான சன்மானத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்றான். உடனே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்க. The old man stared at his son in surprise. Although his voice trembled, it didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. It's a service, our service to God. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமைதியா பார்த்து ஃபர்ஸ்ட் என்னடா இப்படி திடீர்னு பேசுறோம் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ஜென்டிலா சொல்றாரு, காசு மட்டும் நம்மளுக்கு எதுவும் காசு மட்டும் போதாது, காசு மட்டுமே நம்மளுக்கு உலகம் கிடையாது, இது வந்து நம்ம கடவுளுக்கு செய்யற சேவை இது அப்படின்னு அவர் சொல்றாரு. Father, the young man grunted impatiently. Times have changed. The stone carver's work has changed too. We can't live on sculptures for temples only. We have to mass produce like all the others in Agra. Come on, father, wake up. Okay? அப்பா போதும், இதெல்லாம் காலங்கள் மாறிடுச்சு. இந்த மாதிரி வெறும் சாமிக்கு சிலை செஞ்சுட்டே நம்ம யாருனாலும் வாழ முடியாது, அந்த பிசினஸ்மே மாறிடுச்சு. நீங்க மாசம் நீங்க ஒரு சிலை ஒவ்வொரு சிலையா நீங்க செஞ்சு கொடுத்தா நீங்க இப்படி பிழைக்கவே முடியாது. மத்த செதுக்குற மத்த ஸ்டோன் காவர்ஸ் ஆக்ரால போய் பிழைக்கிறாங்க. எப்படி மாசம் நிறைய ஆர்டிகல்ஸ் பண்ணி அவங்க நிறைய வித்து நிறைய காசு பாக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளும் காசு பார்த்தாதான் நம்ம வந்து பிழைக்க முடியும். நீங்க முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரியாலிட்டியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்றான். சரியா? The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father, and he learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hoped you would continue our work. இல்லப்பா, இது வந்து காலங்காலமா நம்ம ஜென்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், வழியா பண்ணிட்டு இருக்கோம், நீயும் இதை நீ கண்டினியூ பண்ணுவான்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. No, father, the young man replied with determination. I'm tired of working for a pittance for the committee of the temple in Srinagar. I'm leaving, father. அவன் என்ன சொல்றான், tired of, அப்படிலாம் என்னால முடியாதுப்பா, ஏதோ இவ்வளோண்டு காசு நம்மளுக்கு பிட்டன்ஸ் என்ன ரொம்பவே பத்தாம ஜஸ்ட் வெரி லிட்டில் அமௌண்ட், எவ்வளவோ தூண்டு காசு கிடைக்கிறதுக்காக நாள் ஃபுல்லா என் வாழ்க்கையே நாங்க இங்க இருந்து ஒர்க் பண்ணி நான் வந்து டயர்ட் ஆயிட்டேன். இனிமேட்டுக்கு இந்த அவங்க எங்க இருக்காங்க, ஸ்ரீநகர், which is காஷ்மீர். இந்த ஒரு டெம்பிள், இவர் வந்து அதாவது ஒரு கோயிலுக்குன்னு சிலை செஞ்சு கொடுக்குறவர் இவங்க அப்பா. சரியா? ஸோ இந்த டெம்பிள் கமிட்டி சொல்ற ஒரு சிலைக்காக ஒரு தூண்டு காசுக்காக நான் உழைச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல என்னால இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். ஓகே. The young man moved angrily out of the room, leaving his father crouching in front of a half-finished marble statue. He dropped his hands to its slabs and closed his eyes. He began to pray and didn't even hear the hesitant goodbye his son called out from the door. சரியா? சோ அவன் பாட்டு கிளம்பிட்டா. அவங்க அப்பா, அவரே ஓல்டு மேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. கண்ணை முடிட்டு கடவுளே அப்படின்ட்டு அவரு யோசிக்கும் போது நீ வந்து குட் பை அப்படின்ட்டு அவன் போய்
கிளம்புறேன் அப்படின்னு சொல்றது கூட அவர் வந்து கேட்கல. சரியா? உடனே மாஸ்டர் ஜி said Salim, the servant boy entering the workshop barefooted. He held out a glass of steaming tea in his hand. Master G, he asked once more, his voice filled with concern. இவரே ஒரு கவலையில கண்ணை மட்டும் உட்காந்துருக்காரு. கரெக்டா சுட சுட டீ வந்து இவரோட ஹெல்ப் ஒரு மெய்ட் சர்வெண்ட் வந்து சலீம் அப்படிங்கிற வந்து கொண்டு வராரு. கூப்பிடுறான் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் எந்திரிக்கல. திருப்பி மாஸ்டர் ஜி அப்படின்னு திருப்பி இந்த டீ கொடுக்கறதுக்காக அவன் எழுப்பான். The old man looked up. His face was ashen. He looked tired. He called the boy to come closer and motioned him to sit down. Salim, he said gently, soon I will be the last stone carver here. All the others would have gone to Agra. There, they are turning out. I'm sorry. There, they are turning out cheap candle stands, paperweights, and ashtrays by the dozen. They are making money, but they betray our skill, our age-old tradition. Now Gopal is gone. I'll have to finish this sculpture alone. And with the help of God, I'll do it, Salim. I know you will, Master G. The boy answered, you will make many more. So, அந்த பையன் வந்த உடனே இவர் எந்திரிச்சு பாக்குறாரு. இவர் வந்து ஐம் சாரி அப்படியே வந்து ஒரு டயர்டா பாத்துட்டு வாப்பா வந்து உட்காருன்னு செய்கையில காமிக்கிறாரு. உடனே வந்து பேசுறாரு. சலீம் கிட்ட பேசு. சலீம், நான் தான் இந்த இடத்துலயே கடைசி ஸ்டோன் கார்வர் இருக்கு நினைக்கிறேன். எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆக்ராக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு சீப்பா கேண்டில் ஸ்டாண்டு, அப்புறம் வேற என்ன ஆஷ்ட்ரே, ஸ்மோக் பண்றதுக்கு ஆஷ்ட்ரே, அப்புறம் பேப்பர் வெயிட்லாம் நிறைய மாசா ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய காசு பாக்குறாங்க. காசு வருது. பட் இந்த கலாச்சாரத்தை கலைய வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி பண்றதுக்குலாம் ஆள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல கடைசியில இந்த ஸ்கல்ப்சரை வந்து நான் தான் தனியா பினிஷ் பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே இவனும் சொல்ற சலீம், கண்டிப்பா உங்களால இதை நல்லபடியா முடிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மார்பிள் ஸ்டாச்சு பத்தி பேசுறாங்க. The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm, and had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. So இதெல்லாம் பார்க்கும்போது சலீம் பத்தி பார்த்து அந்த பழசெல்லாம் யோசிக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் நமக்கு எப்படி வந்தா, கொட்டுற மழையில ஜோன்னு கொட்டுற மழையில மான்சூன் பீரியட்ல ஃபுல்லா தொப்பையா நனைஞ்சு ஒரு கிழிஞ்சு போன ட்ரௌசர் வச்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் தஞ்சம் கொடுங்க நம்ம கிட்ட கேட்டு வந்தான். அப்பையில இருந்து இவர் வச்சுக்கிட்டாரு. இவன் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு 5 வருஷத்துல நல்லா வளர்ந்துட்டான், நல்லா மாறிட்டான், நம்ம கூட இருந்துட்டான். ஆனா இவனும் ஒரு நாள் நம்மளை விட்டு போகலன்னா போறான். அவனை பார்த்து சலீமை பார்த்தோம் இவரு யோசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, he shook his head. My strength is waning. I can't work with chisel like I used to. Carving takes too long. So he shook his head அப்படிங்கிறது எதுக்காக? அந்த சலீம் சொல்றான்ல கடைசி, I know you will, Master G. The boy answered, you will make many more. நீங்க கண்டிப்பா இந்த சிலையை முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிலைகள் நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவன் மனசுக்குள்ள இதெல்லாம் யோசிக்கிறான். சலீமை பத்தி அந்த பழசல யோசிச்சுட்டு அதுக்கான ரிப்ளை தான் சொல்றான். இல்ல my strength is waning. I can't work with chisel like I used to. Carving takes too long. Then he straightened up and said with fresh determination, I'll have to finish this work and surely I will. இல்ல முன்ன மாதிரி எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, வயசாயிடுச்சு. பிளஸ் ஹேமர் வச்சு சிசல் பண்றதுக்கு செதுக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்ட்ரென்த் தேவை. இப்போதைக்கு எனக்கு இப்போ வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்ல, பிளஸ் ஒரு சிற்பம் ரெடி பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு சிலையை நான் எப்படியாவது கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் வில்லோட அந்த ஓல்ட் மேன் சொல்றாரு. Yes, you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink, please, it will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I'll be back in time to prepare dinner. The old man nodded. The old man sighed and picked up the chisel and hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. Okay, so கடைசியில வந்துட்டு கண்டிப்பா மாஸ்டர் நீங்க இதை முடிச்சுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த டீயை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் போய் மார்க்கெட் போயிட்டு வர ஒரு 2 மணி நேரம் ஆகும், கரெக்டா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டான டைம்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவர் உடனே ஒரு ஃப்ரெஷ் டிட்டர்மினேஷனோட எதிர்த்து திருப்பியும் அந்த சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. திருப்பியும் அந்த டூல் அந்த மெட்டலை பிடிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படிங்கிறதோட இந்த ஸ்டோரி வந்து இட் எண்ட்ஸ் ஹியர் அப்ரப்ட்லி. இதுதான் வந்து the last stone carver by Sri Guru Srivatsa. ஓகே, இதுல வேற ஏதாவது இருக்கா? ஓகே ஃபைன்.
Okay, okay, one second. Yes, okay, we'll continue. அதுல இல்லையா? சோ இதனால வந்துட்டு இவன் வந்து என்ன சொல்லிடுறான், மார்க்கெட் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிடுறீங்க, ஆர் வெயிட், லெட் இட் கோ, we will see. விட்டுருங்க just leave, just. So it so happened, okay. இப்போ அடுத்தது வந்து எங்க போறான், இவன் வந்து சொல்லிட்டு மார்க்கெட் போயிடுறான், இவன் திரும்பி வந்து he begins to chisel, okay. Days and weeks went by, adana, that's where it starts, right? Days and weeks went by. It was a month since Gopal had left. The old man worked tirelessly. It was all there in the stone, the strong, straight shoulders of Krishna, the soft, curved hips, and the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone. He could feel it. He only had to set it free with the chisel, okay? So, நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, கிட்டத்தட்ட அவன் பையன் கோபால் போய் 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. கண்டினியூஸா இந்த ஓல்ட் மேன் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, சரியா? சோ அவர் வந்து எந்த சிலையை வடிவமைச்சிட்டு இருக்காரு, கிருஷ்ணர் சிலையை வந்து வடிவமைக்கிறாரு, சரியா? அதுல வந்து கரெக்டா அந்த டீடைல்ஸ் சொல்றாங்க, அந்த ஷோல்டர்ஸ், கர்வ் ஹிப்ஸ், அந்த ஃப்ளூட், பாயிண்டட் ஃபிங்கர்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகான முகம், இதெல்லாமே அவரு செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. He didn't feel hunger, he didn't feel thirst. He was driven by the strong desire to finish the sculpture in time. It was his biggest piece of work, his best, and it would be his last. So, அவருக்கு பசி, தூக்கம், தாகம் எதுவுமே தெரியல. He is so deeply involved. இவர் இருக்கல சோஃபார் பண்ணதுல ரொம்ப பெரிய வேலை இருந்தா மேபி கடைசி வேலைப்பாடு இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்வால்வ்டா அதை பண்ணிட்டு இருக்காரு. On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. His shoulders began to ache, his arms felt heavy, and his vision blurred. Overcome with fear, he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. So, அவர் செதுக்கிட்டே இருக்காரு, அடிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் பார்த்தா the old man felt his strength ebb அப்படின்னு சொல்றாங்க. எப்னா என்ன, ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போச்சு ஒரு நாள், ஒன்னும் முடியல அவர்னால. ஸோ ஷோல்டர்ஸ்லாம் வலிக்குது, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, கண்ணெல்லாம் ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குது, கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு முட்டி போட்டு திருப்பியும் கடவுள வேண்டிக்கிறார், கடவுளே எப்படியாச்சும் இதை நான் வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு he begins to pray. Master Ji, Salim said, you haven't touched your food again. Please have some rice and vegetables. You only had a glass of milk for breakfast. Have the curd, I know you do. So உடனே திருப்பியும் இவங்க சலீம் வந்து இந்த மாதிரி நீங்க எதுவுமே சாப்பிடல, இந்த வெஜிடபிள்ஸ் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுங்க, பால் தவிர நீங்க எதுவுமே சாப்பிடல, அந்த கர்டும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்றான். The old man looked up. He whispered, I don't think I'll be able to finish it. If Gopal was here, it would be different. He hadn't yet learned about the finer details, but in a year or two, he would have learned surely. He fell silent. It was the features and hands that gave him trouble. There was something missing in his figures, that something which can't be taught. So, என்னால முடியல, ஒரு வேலை என் பையன் இருந்ததுனால அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான், அவனுக்கு அந்த ஃபைன் டீடைல்ஸ், இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் மட்டும்தான் அவன் இன்னும் கத்துக்கல. அதுல மேபி ஒரு 1-2 வருஷத்துல என் கூட இருந்தாலும் அதையும் அவன் கத்துருந்துருப்பான். பட் மெஜாரிட்டியா காப் பண்றதுக்கு எனக்கு அவனுக்கு வந்து அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்திருப்பான் அப்படின்ட்டு சலீம் கிட்ட வந்து இந்த ஓல்ட் மேன் வந்து கோபால் பத்தி சொல்றாரு, சரியா? ஓகே, சோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் தான் அவனுக்கு அந்த நம்ம சொல்லுவோம் அந்த சிலையில கண்ணு, அந்த கண்ணை பொறுத்துதான் அந்த சிலையோட அழகு, அந்த உயிரே இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மைன்யூட்டா டீடைல்டா கார் பண்றோமா அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த அழகு, அந்த சிலையோட ஆக்சுவல் உயிரே வெளிப்படும். சோ அது வந்து அந்த கார் பண்றவங்களோட கைவண்ணத்துல தான் இருக்கு. சோ அவங்க அப்பா வந்து சொல்றாரு, சலீம்க்கு வந்து அந்த டீடைல்டு ஃபீச்சர்ஸ், ஹேண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு வந்து ட்ரபிள் கொடுத்தது. ஏதோ ஒண்ணு அவனுக்கு வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு அவனோட அந்த வேலைப்பாடுல மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லும் போது சலீம் அதுக்கு ரிப்ளை பண்றான், because it comes somewhere deep inside you. Salim whispered, from the deep here, and he pointed to his heart. So ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, அது வந்து நம்ம சொல்லித்தர முடியாது, தானாதான் வரணும்னு அவங்க அப்பா சொல்றாருல. உடனே சலீம் ரிப்ளை பண்றான், ஏன் அது மிஸ் ஆகுதுன்னா அது வந்து உள்ள இருந்து வரணும்,
அப்படின்ட்டு அவங்களோட ஹார்ட்டை காமிச்சு சொல்றான் சலீம். அது உள்ளிடர்ல இருந்து யாருக்கு, கோபாலுக்கு வரல, அதனால அவனுக்கு அந்த ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு அந்த வடிவத்துல அப்படின்ட்டு சொல்றான். உடனே the old man looked at the boy surprised. He saw him blush and turn his away. ஓ இவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கா, இதெல்லாம் சொல்றானே அப்படின்ட்டு சர்ப்ரைசிங்கா வந்து அந்த ஓல்ட் மேன் வந்து அந்த சலீமா பார்த்து நினைக்கிறாரு. You're right, Salim, you're right. And then he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. So correct நீ கரெக்டா தான் சொன்ன. உனக்கு இங்க இல்ல அப்படின்னா கடைசி நீ எங்க போகணும், திருப்பி ஆக்ராக்கு போய் இந்த மாதிரி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி காசு வேணும் குழைக்க போக வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, so eat master G, eat, everything will be all right. நீங்க சாப்பிடுங்க எல்லாம் சரியா போயிடும் சரின்னு சொல்றான். After he had eaten, the old man once again took up his hammer and chisel. He worked till late in the night. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. His whole body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. Hey Ram, he muttered and sank into comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. So, திருப்பி பகலா பண்ணிட்டே இருக்கும்போது நைட் ஃபுல்லா கார் பண்ணிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு. விடியும் போது ஒன்னும் முடியல. அவரையே அறியாம கையில இருந்த உளி சுத்தில எல்லாம் அப்படியே கீழே விழுந்துச்சு. கீழே வந்து அப்படியே சாஞ்சிடுறாரு. முன்னாடி சாஞ்சு கிருஷ்ணர் மேல போட்டு அப்படியே அவரு சரிக்கி விழுந்துடுறாரு. இவ்வளவுதான் அவருக்கு, அதுக்கு எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. கடைசியில காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா எங்க இருக்காரு, அவர் வந்து ஒரு காட்ல பெட்ரூம்ல ஒரு லைட் காட்டன் பிளாங்கெட் போத்தி விட்டு படுத்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சரியா? I think I don't have sections. We can send the link. அந்த லிங்க் எனக்கு அப்படியே அனுப்பிச்சுடுங்க சாமியா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவர் வந்து நைட்டு வந்து ஒர்க் பண்ணி காலையில வந்து இந்த மாதிரி he finds himself in a cot. எப்படி வந்தாருன்னு அவருக்கு தெரியல. காலேஜ் ஒர்க் பார்த்து he's in a bed. Okay, from the workshop the chipping sound of the chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No, he could hear it again, the strong blow of the hammer on the top of the chisel. Okay, so அவர் வந்து இப்படி காலில் பார்த்தா மயங்கி இப்படி எந்திரிக்கும் போது பார்த்தா அவரோட ஒர்க்கிங் ரூம்ல இருந்து அந்த சுத்தியில் அடிக்கிற சத்தம் கேட்டே இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ மாயையோ பிரம்மையா அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னும் நல்லா உன்னிப்பா கவனிச்சா இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த சத்தம் கேக்குது. உடனே அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். கோபால், he was back. Gopal had returned. He would help him. They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room and reached the door. Okay, so அவருக்கு ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகே, கோபால் வந்துட்டான், அவன் திருப்பி வந்துறான், இனிமேட்டுக்கு நம்ம இதை கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட முடியும் இந்த ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்டோட எப்படியே தட்டு மாதிரி is reaching the door of the workroom. Okay, Gopal, he was about to shout when the words froze on his lips. No, he wanted to cry out, stop the work. Gopal அப்படின்னு ஒரு எக்ஸைட்டடா சொல்ல போறதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. எதையோ பார்த்து ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நோ, நிறுத்து, இது பண்ணாத அப்படின்ட்டு ஃப்ரீஸ் ஆகி அவர் வந்து பயங்கரமா கத்துறாரு. ஓகே, but he couldn't move. Shock had immobilized him. He stood staring at the back of the young stone carver working on the face of the statue, on the eyebrows arching over a pair of fine eyes. Okay, so இவர் வந்து கோபால் அப்படின்ட்டு கத்த போகும்போது எங்க நிறுத்து எதையோ பார்த்து ஷாக் ஆகி கத்துறாரு. அப்புறமேட்டுக்கு என்ன பண்றாரு, அவனால மூவ் பண்ண முடியல. ஷாக்னாலே மூவ் பண்ண முடியல. அப்படியே பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்காரு. எப்படி அந்த சிலையோட முகத்துல இருக்க ஐப்ரோஸ் வந்து அவ்வளவு ஃபைனா கார் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்து அவர் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாரு. அவர் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. ஓகே, பட் இட் வாசன்ட் his son sitting cross-legged before the biggest statue he had ever carved.
It was Salim, his servant. ஆனா அவர் நினைச்ச மாதிரி அது யாரும் இல்ல, கோபால் கிடையாது. அவ்வளோ பெரிய சிலையை இப்ப யார் செதுக்கிட்டு இருக்கா, அதுவும் முகத்தை செதுக்குறது சாதாரணம் கிடையாது, முகம் தான் உயிரே, அதை போய் வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. அவனோட சர்வெண்ட் சலீம் வந்து இதை பண்ணிட்டு இருக்கான். ஓகே, the old man watched stunned. The first wave of shock, fear and anger passed to give way to a feeling of great relief and happiness. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஷாக், அப்புறம் பயம், அப்புறம் கோவம், இவன் யாடா என் சிலையை தொடுறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு இவன் என்னடா இவன் பண்றான்னு அப்படின்னு ஒரு ஷாக், இன்னொன்னு இவன் ஏதாவது சொதப்பிட்டான, மிக்சட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து போனதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கடைசியில வந்து என்ன சொல்றது, பெரிய ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸ் அவர் கொடுக்குது. ஓ, இதை பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிறது. சரியா? Hey Ram, the old man whispered. Hey Ram, and tottered over to the boy. Dropping his hand on his shoulder, he said softly, Hey Ram, Hey Ram, சொல்லிட்டே போய் சலீமோட ஷோல்டர் கை வச்சுட்டு அவர் பேசுறாரு. Salim, the startled boy turned and looked up at his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hand. உடனே மாஸ்டர் வந்துட்டாங்கன்னா கடகடன்னு இவன் என்ன பண்றான், அப்படியே கையில வச்சுட்டு அவன் எந்திரிக்கிறான், மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு. Salim, the old man searched for words. I only wanted to help, whispered the boy. அவனுக்கு இல்ல நான் வந்து உங்களுக்கு, அவன் பயந்துட்டான் அவங்க ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்ட்டு அவன் திக்கி தடுமாறி பேசுறான். இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் மாஸ்டர் நினைச்சேன் அப்படின்னு பேச வரான். I learn if you teach me, Master Ji. I have practiced secretly for almost 2 years in the quarry. சரியா? நீங்க சொல்லி கொடுத்தா நான் நல்லா கத்துக்குவேன். நான் சீக்கிரட்டா குவாரியில கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சேர்த்துக்கணும் அப்படிங்கறது சலீம் சொல்றான். ஓகே, சலீம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா இவன் சீக்கிரட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். Please tell me, for many years I wanted to become a sculptor like you, yet I fought the feeling, but it proved too strong. I know there is nothing in this world I would like to do more. There is nothing in life that I could do better. I want to become a stone carver. Will you please teach me, Master Ji? So, ரொம்ப வருஷமா இதுக்கு எனக்கு இதுதான் என்னோட ஆசை, இதுக்கு மேல எனக்கு வேற ஒன்றும் வாழ்க்கையிலே தேவையே கிடையாது, நீங்க எனக்கு சொல்லி தருவீங்களா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்றான். The old man pulled the boy's head against his shoulder and whispered. அப்படியே கட்டி சொல்றாரு, There's nothing I can teach you, my son, beta. Go ahead. You have it in your hands and in your heart. I know you will be one of the country's finest stone carvers. சொல்றான், நான் இனிமேல் சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, உன் கையில ஆட்டோமேட்டிக்கா அந்த திறமை இருக்கு, உனக்குள்ளேயே அது வந்து இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஜஸ்ட் கோ அஹெட், நீ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோன் கவர்ஸா வருவ அப்படின்ட்டு அந்த ஓல்ட் மேனுக்கு வந்து ஃபைனல் ரிலீஃப். அண்ட் திஸ் ஸ்டோரி எண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுல மெயின் கேரக்டர்ஸ் யார் யாரு? கோபால்ங்கிறது ஒரு சன், அந்த ஓல்ட் மேன் தான் ஸ்டோன் கார்வர். சலீம்ங்கிறது சர்வெண்ட் who is inspired and secretly learns stone carving, practices stone carving at the quarry. அப்புறம் கோபால் வந்து விட்டு போய் எத்தனை மாசம் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. எங்க போயிட்டு? ஆக்ராக்கு போயிட்டு அங்க வந்து நான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு. இவங்க எங்க இருக்காங்க? ஸ்ரீநகர்ல இருக்காங்க. இதுதான் சம் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் தட் வி ஷுட் நோ. என்ன ஸ்டாச்சு கார்வ் பண்றாங்க? கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது